புதுவை அரசின் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் மீது தொடர்ந்து பல்வேறு ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் பத்திரிகைகள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் வருவது தொடர்கதையாகி உள்ளது. வேல்ராம்பட்டு ஏரி மண் எடுத்தது தொடர்பாக சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுக்கள் உள்ளன. கறவை மாடுகள் மற்றும் அதற்கான மானியம் வழங்கியது தொடர்பான புகார்கள், தேனி ஜெயக்குமார் அவர்களின் உறவினர்கள் தொடர்பான இடங்களில் சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்தது, தற்போது போலி மதுபான தொழிற்சாலை அவரது உறவினர் தொடர்பான இடங்களில் கண்டுபிடித்தது தொடர்பான புகார்கள், அதேபோல் புதுவை மாநில ஒலிம்பிக் சங்கத்தில் 70 வயது கடந்தும் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தலைவர் பதவியில் நீடிப்பது தொடர்பான புகார்கள், இன்று பல புகார்கள் தொடர்கதையாகி உள்ளது. இவற்றிற்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று தேனி ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விசாரணைக்கு ஒத்துழைத்து குற்றமற்ற என்று நிரூபணம் ஆன பிறகு அரசியலுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் வழக்கு விசாரணை நேர்மையான முறையில் நடைபெறும். இல்லையென்றால் கவர்னர் கைலாசநாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தலையிட்டு தேனி ஜெயக்குமார் அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். புதுவை அரசும் சந்தனக்கட்டை விவகாரம் மற்றும் போலி மதுபான தொழிற்சாலை ஆகியவற்றுக்காக தனியாக குற்ற வழக்குகள் பதிந்து முறையான விசாரணை செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் என புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரேத்தே வளவன் தெரிவித்துள்ளார்.